அண்ணாச்சி, அந்த சக்தி பொண்ணுங்க அன்னைக்கு அந்த பொண்ணு சரியான நேரத்துல கோர்ட்டுக்கு வந்து என்ன கம்பல் பண்ணதுனாலதான் அந்த முன்ஜாமீனே பாசிபிள் ஆச்சு. ஆமா ரங்கண்ணே, சக்தி எங்க? அண்ணாச்சி கோர்ட்டுக்கு போறாருன்னு தெரிஞ்சு எல்லா கோயிலுக்கும் போய் வேண்டிக்கிறதுக்காக போயிருக்கா. இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பா. சரி வாங்க உள்ள போலாம். நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். நீங்களும் போங்க. உத்தராகண்ணு சாப்பிட்டு அடைச்செல்லாம் உன் பிறந்த வீட்டுல கூட உன்னை இப்படி கவனிச்சிருக்க மாட்டாங்க. நான் தானே உன்னை நல்லா கவனிக்கணும். ஏன்னா நீ என் செல்ல மருமக இல்லையா? வாடக்கண்ணு உள்ள போலாம். இன்னைக்கு உங்களுக்கு சங்கதான். ரங்கண்ணே, சௌக்கியமா இருக்கீங்களா? உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. அண்ணாச்சி, ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மைதான் ரங்கசாமி. அந்த நாகவல்லியும் அவங்க ஆளுங்களும் பண்றத பார்த்தா ஏதோ ஒரு வில்லங்க தெரியுது. ஆமா அண்ணாச்சி, அந்த வாயாடி பிச்சை முத்து கிட்டக்கு வந்து சங்கூதிட்டு போறான். பின்னாடி அந்த ராஜதுரை வந்து உடம்பு நல்லா இருக்கா, ஜாக்கிரதையா பாத்துங்கன்னு நக்கல் பண்ணிட்டு போறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ மாதிரி தான் இருக்கு. ரங்கசாமி, அவங்க வேற ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாச்சி, நீங்க போலீஸுங்கிறதுனால உங்களுக்கு சந்தேக புத்தி வருது. இல்ல ரங்கசாமி, போலீஸ்காரன் சந்தேகப்பட்டா அது சரியா தான் இருக்கும். வெற்றிவேல், வெற்றிவேல், வெற்றிவேல். யுவர் ஆனர், குலசையூருக்கும் கோட்டையூருக்கும் மத்தியில இருக்கிற மலைப்பகுதியில கொலை செய்யப்பட்டு கிடந்த அழகுதுரை மரண வழக்குல பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வெற்றிவேல் என்பவர் இவர்தான். நமது மாவட்டத்திலேயே காவல்துறை கமிஷனராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு வெற்றிவேல் பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அண்ணாச்சி என ஊர் மக்களால் மதிப்பு மரியாதையுமாக போற்றப்படுபவர். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் எனது கட்சிக்காரருக்கு இதே நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. முன்விரோதம் காரணமாக அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன் யுவர் ஆனர். முன்விரோதம் என்று சொல்லி வழக்கின் அடிப்படையை திசை திருப்ப பார்க்கிறார் பிரதிவாதியின் வழக்கறிஞர். சமூகத்தில் அண்ணாச்சி என்று அழைக்கப்படும் இந்த பெரிய மனிதரின் கைதுக்கு காரணம் அவரது மகளே எழுத்து மூலமாக குற்றத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி முன்விரோதமான வழக்கு என்று கூற முடியும்? வாதி வழக்கறிஞரின் விவாதத்தை சாட்சி விசாரணையில் இந்த நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளும். இப்போது நீங்கள் உங்கள் வாதத்தை தொடரலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். அந்த அளவுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை மிகுந்த எனது கட்சிக்காரர் திருமதி நாகவள்ளி பரமகுரு அவர்களால் குரோதத்துடன் தொடரப்பட்ட இந்த வழக்கு முடியும் வரையில் கணம் நீதிபதி வழங்கிய முன்ஜாமீனை ரத்து செய்யாமல் நீட்டிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்தரப்பு வழக்கறிஞரின் வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அவர் சொன்னது போல் வெற்றிவேல் சமூகத்தில் செல்வாக்கு மிகுந்தவர், போலீஸ் கமிஷனராக பணியாற்றியவர். இப்படிப்பட்டவரை முன்ஜாமீனில் விட்டால் வழக்கிற்கு பெரிதும் இடையூறாகிவிடும் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் கலைக்கும் வல்லமை பெற்றவர் அண்ணாச்சி. அப்படிப்பட்டவரது ஜாமீனை நீட்டிக்க வேண்டி எதிர்தரப்பு வழக்கறிஞர் விண்ணப்பிப்பது விசித்திரமானது. சமூகத்தில் பிரபலமாக விளங்குபவர் மீது முன்விரோதம் காரணமாக ஜோடனை வழக்கு பதிவு செய்பவர்கள் நிரபராதியின் தார்மீக உரிமையான ஜாமீன் கோரலை விசித்திரம் என அழைப்பது வியப்பாகத்தான் இருக்கிறது. கனம் கோத்தார் அவர்களே, எதிர்தரப்பு வழக்கறிஞர் கூறுவது போல இந்த வழக்கும் முன்விரோத வழக்கல்ல. அதை முதலில் நிரூபிக்க விரும்புகிறேன். அதற்காக முதல் சாட்சியாக உத்ராவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க பேரு?
உத்ரா. முழு பேரு? உத்ரா மட்டும்தான். உங்க ஸ்கூல் காலேஜ் சர்டிபிகேட்ல உத்ரா வெற்றிவேல் குறிப்பிட்டிருக்கே. அது அப்போ அந்த பேரு அப்பாங்கிற பெருமை எனக்கு கொடுத்துச்சு. இப்போ எனக்கும் அந்த பேருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவரான தனது தந்தை பெயரை சொல்லக்கூட உத்ரா தயாராக இல்லை என்பதிலிருந்து இவரது கோபம் சமீபத்தியதுதான் என்றும் இது ஒன்றும் முன்விரோத கோபம் இல்லை என்பதையும் கவனிக்க கோருகிறேன். மிஸ் உத்ரா, இந்த அளவுக்கு உங்கள் தந்தையின் பெயரை வெறுக்க காரணம்? நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச என்னோட அழகு துரைய கொலை செய்ய சொன்னது இந்த அண்ணாச்சிதான். அவரை நான் வெறுக்கலைனா அது என் காதலுக்கு செய்யற பெரிய துரோகம். அதனாலதான் அழகுதுரை கொலை வழக்குல உங்க அப்பாவுக்கு பெரும் பங்கு இருக்குன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்களா? ஆமா. இவரான தன் தகப்பன் என்றும் பாராமல் காவல் நிலையத்திற்கு நேராக சென்று தன் கைப்பட குற்றச்சாட்டை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது வெற்றிவேல் எத்தனை கொடுமையான செயலை புரிந்திருப்பார் என்று தெரிகிறது. இப்படிப்பட்டவரை ஜாமீனில் விடும் பட்சத்தில் அழகுதுரை வழக்கு எப்படி நேர்மையாக நடக்கும்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். எனது நண்பர் சுற்றி வளைத்து சொல்ல விரும்புவது எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. அதை என்னால் நிரூபிக்க முடியும். அதற்கு சாட்சியாக உத்ராவை நான் குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி வேண்டுகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ் உத்ரா வெற்றிவேல், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க அப்பா பேர்லயே புகார் எழுதி கொடுத்ததாக சொல்லப்படுது. அன்றைய தினம் நீங்க எந்த வீட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க? என் அம்மா வீட்ல இருந்து தான். அதாவது திரு வெற்றிவேல் வீட்ல இருந்து? ஆமா. அப்பா மேல புகார் கொடுத்துட்டு திரும்ப எந்த வீட்டுக்கு போனீங்க? மறுபடியும் எங்க அம்மா வீட்டுக்கு தான். அதாவது மறுபடியும் உங்க அப்பா வீட்டுக்கு? ஆமா. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அதாவது புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி, புகார் கொடுக்கறதுக்கு அப்புறமும் சரி, எந்தவித அச்சமோ உறுத்தலோ இல்லாம இவர் கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள வெற்றிவேல் வீட்டில் தான் இருந்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ் உத்ரா, எழுத்து வடிவத்தில் நீங்க புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இல்ல புகார் கொடுத்ததுக்கு பிறகோ மிஸ்டர் வெற்றிவேல் உங்களை அவருக்கு சாதகமா சாட்சி சொல்ல சொல்லி ஏதாவது நிர்பந்திச்சாரா? இல்ல. இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னோ இல்ல வந்தா என்ன பேசணும்னு ஏதாவது நிபந்தனை போட்டாரா? இல்ல. யுவர் ஆனர், புகார் கொடுத்த இவரே குற்றஞ்சாட்டப்பட்டவரோட வீட்டிலேயே எந்தவித பயமோ பிரச்சனையோ இல்லாம தங்க முடிஞ்சிருக்கு. அது இந்த விசாரணையிலேயே தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதற்கு பிறகுமா எனது கட்சிக்காரர் திரு வெற்றிவேல் அவர்களின் முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட வேண்டும்? இந்த வாதம் நியாயமானது. எனவே எமோஷனலாக பேசக்கூடிய உத்ராவின் சாட்சியை அடிப்படையாக வைத்து வெற்றிவேல் அவர்களின் முன்ஜாமீனை ரத்து செய்ய முடியாது. யுவர் ஆனர், கனம் கோர்ட்டார் இப்படி தீர்மானிக்கும் பட்சத்தில் திருமதி நாகவல்லிக்கோ வெற்றிவேலுக்கோ எந்தவித சொந்த பந்தத்திற்கும் உட்படாத வெளிசாட்சியை இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அனுமதி வேண்டுகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். சக்தி 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 சக்தி.
உங்க பேரு? சக்தி. எங்க தங்கியிருக்கீங்க? அண்ணாச்சி வீட்ல தான். அதாவது வெற்றிவேல் வீட்ல. அங்க என்ன பண்றீங்க? சமையல்காரியா இருக்கேன். அழகுதுறை கொலை நடந்த சமயத்துல நீங்க அங்க இருந்தீங்களா? ஒரு சமையல்காரியான உங்களுக்கு அங்க என்ன வேலை? நிச்சயதார்த்த பொண்ணு உத்தரவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் நான் அங்க போனேன். அங்க என்ன நடந்தது? சொல்லுங்க. அழகுதுறைய கொன்னவங்க அண்ணாச்சி சொன்ன மாதிரி குத்தி கொல்லுங்கடான்னு பேசிக்கிட்டாங்களா? சொல்லுங்கம்மா, பேசிக்கிட்டாங்களா இல்லையா? ஆமா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அண்ணாச்சிக்கும் அழகுதுறை கொலைக்கும் உள்ள தொடர்பு இப்ப உறுதிப்பட்டிருக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், சக்தி இந்த கோர்ட்ல சொன்ன வாக்குமூலத்தை, அவங்க தான் கைப்பட எழுதி கொடுத்த மனுவை இந்த கோர்ட்ல ஏற்கனவே நான் சமர்ப்பித்திருக்கிறேன். ஆகையால் வெற்றிவேலின் ஜாமீனை ரத்து செய்து அவரை கைது செய்ய அனுமதி கோருகிறேன். எதிர்த்தரப்பு வக்கீல் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீர்களா? அண்ணாச்சி, இப்படி ஒரு சாட்சி இருக்குங்கிறத என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? யுவர் ஆனர், இந்த சந்தர்ப்பத்துல இந்த சாட்சியை விசாரிக்க நான் விரும்பல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்ட வெற்றிவேலுக்கு எந்தவித முன் தொடர்பும் இல்லாத இரண்டாம் சாட்சி சக்தியின் வாக்குமூலத்தை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆகவே திரு வெற்றிவேலின் ஜாமீனை ரத்து செய்து அவரை காவல்துறை தனது கஸ்டடியில் எடுத்து விசாரிக்குமாறு நான் உத்தரவிடுகிறேன். என்னையா பேசுன நீ செஞ்சதுல? நான் சொன்னது வேற, நீ பேசுனது வேற. எல்லாத்தையும் ஏடோ கூடமா பேசி சொதப்பிட்டான் இந்த ஆளு. இவன் எல்லாம் போய் ஒரு சாட்சின்னு கூட்டிட்டு வந்த பாரு. பேசுன நீ ஜெயிச்ச மாதிரி தான். அண்ணாச்சி, அண்ணாச்சி, இப்படி ஒரு கொடுமையை பார்க்க வேண்டி வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் கும்பிடுற சாமி அத்தனையும் கைவிட்டுடுச்சு அண்ணாச்சி. கைவிட்டது கடவுள் மட்டும் இல்ல, நீங்களும் தான் ரங்கண்ண. என்னப்பா சொல்றேன்? இப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து கேட்கறத விட நான் செத்து போயிடலாம்ப்பா. என்னென்ன சும்மா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. அனாவசியமா ரங்கசாமி மேல பழி போடாத. இல்லப்பா, இவர் சொந்தம் சொல்லி கூட்டு வந்த ஒருத்தியால் தானே நமக்கு எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்கு. பேத்த பொண்ணு எனக்கு எதிரியா நிக்கிறா, அவர் பேத்திய குறை சொல்லிட்டு இருக்கு. அப்பா, இந்த துரோகத்துல இவருக்கு பங்கு இல்லாமலையா இருக்கும்? ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு அவளுக்கு இருக்கிற உறவு கூட எனக்கு அவளுக்கு இல்லப்பா. இந்த பாருங்க, இன்னைக்கே நான் சக்தியை தலைமொழிகிறேன். இந்த சக்தின்னு இல்லப்பா, அந்த கடவுளே ஆனாலும் சரி, எல்லாமே எங்க அண்ணாச்சிக்கு பிறகுதான்ப்பா. என் உசுரே எங்க அண்ணாச்சி தான்ப்பா. உசுருக்கு மிஞ்சின உறவு ஏதாவது இருக்குமாப்பா? என்ன நம்புங்கப்பா, நம்புங்க. சார் போலாம் சார். அப்பா, இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியலையப்பா. யோ வக்கீல,
எதுவுமே நம்ம கைமீறி போகாதுன்னு சொன்ன. இப்ப எல்லாமே கைமீறி போச்சையா? என்ன மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. அந்த சம்பவம் நடந்த இடத்துல சக்தி இருந்தான்னு என்கிட்ட யாராவது சொன்னீங்களா? அப்பா, ஆஸ்பத்திரியில இருக்கிற அம்மா கண்முழிச்சு நீங்க எங்கன்னு கேட்டா நாங்க என்னப்பா பதில் சொல்றது? ஐயோ, உங்களை மாதிரி அம்மாவும் என்ன சந்தேகப்பட்டா அப்பவே நான் செத்து போயிடுவேன். ரங்கசாமி, நீ சுமாரு ஏல நல்லா கேட்டுங்கடா. நான் திரும்பி வர்ற வரைக்கும் என் ஸ்தானத்துல ரங்கசாமி இருப்பாரு. நீங்க யாராவது அவரை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சீங்க, அப்புறம் வீட்டு வாசலை கூட நான் மிதிக்க மாட்டேன். இல்லப்பா, ஏதோ சக்தி மேல இருக்கிற கோவத்துல தான் நாங்க அப்படி பேசிட்டோம். அப்பா, மத்தபடி நீங்க கவலைப்படாம போங்கப்பா. சீக்கிரமே உங்களை வெளியே கொண்டு வந்துடுறோம். அண்ணாச்சி, எனக்கு இப்பதான் தோணுது, அந்த உத்தரா சொல்லித்தான் சக்தி அப்படி நடந்திருப்பாளோ. அவங்க 2 பேரை பத்தி யாரும் எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். கதிர்வேலு, அம்மாவை நல்லபடியா பாத்துக்க. அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி, பயணம் போகும்போது சொல்லாம கொள்ளாம போறீரு? என்னன்னா அது இழவு வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு சந்தோஷமாவா போவாங்க? ஐயோ மாமா, நமக்கு தான் ஜெயிலெல்லாம் இளவு வீடு. அண்ணாச்சி கேட்டா அத கோயிலும் பாரு, தாய் வீடும் பாரு. அப்ப அங்கேயே நிரந்தரமா இருந்துட வேண்டியதுதான். எலை நாரப்பா இல்ல, அண்ணாச்சி கிட்ட மோதிரம்னா நேரடியா வாசல் வழியா வால. அதை விட்டுட்டு சமையல் கட்டில இருக்கிற சமையல்காரர் முந்தானி பின்னாடி ஒழிஞ்சிட்டு வேற பேசுறீங்களோ? வீரத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா யோகிதை இருக்கு? உங்க வீட்டு பொண்ணை காட்டி மயக்கிதானே என் பிள்ளைய குத்தி கொன்னீங்க. அதுக்கு என்னடா பதில் சொல்றீங்க? அண்ணா, இவங்க கூட எல்லாம் வாயால பேசக்கூடாது. கையால தான் பேசணும். அப்பா இருக்காருன்னு பாக்குறேன். இல்லன்னா அப்படியே பொழந்துருவீங்களோ? ஏய், பொழக்கிறமா இல்லையான்னு பொறுத்துறது பாருல. தம்பி, அப்படி பொழக்க வரப்போ ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல தான் இருக்கா. அதோ அங்க நிக்கிறா பாரு. அத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கல. சார், புறப்படலாம் சார். அண்ணாச்சி, உம்மை ஜெயிலுக்கு அனுப்புனதோட இந்த நாகவல்லி அடங்கிடுவேன்னு கனவுல கூட நினைக்காத. உன் பொண்ணை எப்படி உங்ககிட்ட இருந்து பிரிச்சேனோ அதே மாதிரி உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உன்னை ஒத்த பணமரமா நிக்க வைக்கிற வரைக்கும் இந்த நாகவல்லி அடங்க மாட்டா. வாங்க சார். அண்ணாச்சி, 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 இல்ல, அண்ணாச்சோ முகத்துல கூட முழிக்க மாட்டாரு. தாத்தா, நான் வேணுட்டே அப்படி பண்ணல. இந்த குடும்பத்துக்காக தான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஒரே ஒரு தடவை அண்ணாச்சி கிட்ட பேசிட்டேன். முடியாதுன்னா முடியாது. நல்ல மாதிரி நடிச்சு எங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்ட. எங்க அப்பா போகும்போது உன்னை பார்க்க கூடாது. போ. ஆமா, நீ யாரு? எங்களுக்கு உனக்கு என்ன உறவு? நீ எதுக்காக எங்க அப்பா பார்க்கணும்? போ. அண்ணா, கண்டவ கிட்ட என்ன பேச்சு? அப்பா இவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னார்ல. என்கிட்ட பேசக்கூடாதுன்னு அண்ணாச்சியே சொல்லிட்டாரா? தாத்தா, தாத்தா, நிஜமாவா சொல்றீங்க? ரங்கண்ணன் கூட இனிமே உன்கிட்ட பேச மாட்டாரு. மீறி பேசினா அண்ணாச்சிக்கும் இவருக்கு இருக்கிற உறவு அருந்து போகணும் இவருக்கு நல்லாவே தெரியும். ஏய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை இங்கே கண்டம் தொண்டமா வெட்டி போட்டுருவேன். அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ரங்கண்ண பேத்திங்கிறதுனால உன்னை சும்மா விட்டுறேன். போ. தாத்தா, தாத்தா, நான் சொல்றது வேண்டாம்மா, வேண்டாம். என்ன நீ அப்படி கூப்பிடவே கூப்பிடாது. நீ நினைக்கிற நினைப்பு எதுவுமே நடக்க போறதில்லம்மா. ஐயோ, உன்னை கையெடுத்து கும்பிடுற. நீ ஊருக்கே திரும்பி போயிடு. தாத்தா, பார்க்க கூடாதுன்னு சொல்றல. தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை அண்ணாச்சி. அண்ணாச்சி,